புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாத உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்வு. 21 வயது முதல் 55 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு இனி மாதந்தோறும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் தலா ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இது குடும்ப தலைவியின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஏதுவாக உள்ளது. எனவே எமது அரசு 2025-26 நிதியாண்டு முதல் இவ்வுதவித்தொகையை ரூபாய் 2500 புதுச்சேரியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். மத்திய உணவு திட்டத்தில் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் முட்டை வழங்கப்படும் என அறிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி சூறையாடிய பொதுமக்கள். 4 வழிச்சாலை பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. பொதுப்பணித்துறையினர் ஆறுகளில் மண் அள்ளுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. மொரீஷியஸில் இன்று நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. இந்திய ஆயுதப்படை வீரர்களும் கொண்டாட்டத்தில் பங்கேற்பு. பிரதமர் மோடிக்கு மொரீஷியஸின் உயரிய விருது வழங்கப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று பிணைப்புக்கான மரியாதை என மோடி பெருமிதம். தமிழகத்தின் கல்வி முறை சிறந்த தொழில் முனைவோர்கள் சிந்தனையாளர்களை உருவாக்கி வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். நன்றாக செயல்படும் தமிழ்நாட்டின் கல்வி அமைப்பை மாற்ற வேண்டாம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு வேண்டுகோள். டெல்லி, சத்தீஸ்கரை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு சென்னை மதுபான ஊழல் இருக்கும் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்ட நிலையில் பேட்டி. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல பிளாக் மணி ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கு. இது டெல்லியில இதே மாடல் ட்ரை பண்ணாங்க, சத்தீஸ்கர்ல இதே மாடல் ட்ரை பண்ணாங்க. டெல்லியில முதலமைச்சர் உட்பட சிறைக்கு போனாங்க. சத்தீஸ்கர்ல முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து சோதனை நடந்துச்சு. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிட்டோம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 8065 ரூபாய்க்கும் 1 சவரன் 64,520 ரூபாய்க்கும் விற்பனை. சுகாதாரமற்ற முறையில் சமையலறை இருந்ததால் காலை உணவு தயாரிக்கும் தனியார் நிறுவனத்திற்கு ஸ்பாட் ஃபைன் போட்ட தருமபுரி கலெக்டர். உங்க வீடா இருந்தா இப்படி வைத்திருப்பீர்களா என கேட்டு எச்சரிக்கை. அப்ப நீங்க இங்கேருந்து இத்தனை குழந்தைங்களுக்கு போகுது, இவ்வளவு லட்சக்கணக்கில் போட்டு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம், இவ்வளவு மோசமா வச்சிருந்தீங்கன்னா ஃபைன் போட்டு எனக்கு அனுப்பிச்சு ஒரு தடவை ஃபைன் கட்டினாங்கன்னா அடுத்த தடவை பண்ண மாட்டாங்க. காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 கல்லூரி மாணவர்கள் உட்பட 7 பேர் கைது. சரித்திர பதிவேடு குற்றவாளியை கொலை செய்து பெரிய ரவுடியாகலாம் என்று திட்டம் தீட்டி செயல்படுத்தியவர்கள் சிக்கினர். மார்ச் முதல் மே மாதம் வரை தமிழகத்திற்கு காவிரியில் 7.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் உத்தரவு. கோடை விடுமுறைக்காக ஏப்ரல் மே மாதங்களில் சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை. தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் யானை மீது அசந்து தூங்கிய பாகன். பாகன் தூங்கியதால் அமைதியாக ஒரே இடத்தில் நின்ற யானையை பறிமுதல் செய்த வனத்துறை அதிகாரிகள். ஆந்திர மாநிலம் சித்தூரில் வியாபாரியின் வீட்டிற்குள் அதிகாலையில் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தி கொள்ளையடிக்க முயற்சி. தகவல் அளித்ததும் விரைந்து வந்து கொள்ளையர்களை மடக்கி பிடித்த போலீசார். மதுராவில் உள்ள கோகுலத்தில் களை கட்டிய ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள். கண்ணனை கோபியர்கள் மூங்கில் கம்புகளுடன் விரட்டியதை குறிக்கும் வகையில் பக்தர்கள் உற்சாக கொண்டாட்டம்.
ஹோலி பண்டிகை ரமலான் மாதத்தின் 2வது வெள்ளி ஒரே நாளில் வருவதால் போலீசார் கொடி அணிவகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் மூலம் இந்தியாவில் இணைய சேவை. முகேஷ் அம்பானியின் ஜியோ நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சிவப்பு நிற டெஸ்லா காரை விலை கொடுத்து வாங்கினார். வெள்ளை மாளிகையில் நிறுத்தப்பட்ட புதிய கார் அருகில் எலான் மஸ்குடன் படம் எடுத்துக் கொண்டனர். நிமோனியா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் உடல்நிலை சீராகவிருப்பதாக வாட்டிகன் நிர்வாகம் தகவல். போப் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி தேரோட்டம் கோலாகலம். அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். மாசிமக பெருவிழாவை ஒட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி. 10 கோவில்களில் இருந்து வந்த அஸ்திரதேவருக்கு அபிஷேகம்.